ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கம்ப்யூட்டர் லேப் தமிழ். இப்போ நம்ம எந்த பார்ட்டில் இருக்கோம்னா லாங் செயின் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்ட் 6 வந்தாச்சு. இந்த பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாங் செயினில் செயினை என்னென்ன மாதிரியெல்லாம் இன்வோக் பண்ணலாம் அப்படின்றது. அதாவது ஒரு செயினை எந்தெந்த மெத்தடை யூஸ் பண்ணி கால் பண்ணலாம் அப்படின்றது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரே ஒரு மெத்தட் தான், டாட் இன்வோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயினை கால் பண்ணுவோம். எல்எல்எம் கிட்ட இருந்து நம்மகிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். கரெக்டாக அந்த ரெஸ்பான்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணிடுவோம். ஆனால் அது ஒரு மெத்தட் மட்டும் நம்மகிட்ட கிடையாது. நம்மகிட்ட லாங் செயினில் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது ஒரு செயினை கால் பண்ணுறதுக்கு. ஒன்றுக்கு ஒரு யூஸ் இருக்குது. அதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். இம்பார்ட்டண்ட்டான செயின் மெத்தட்ஸை நான் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு டாட் இன்வோக். நம்ம ஆல்ரெடி டாட் இன்வோக் பார்த்தாச்சு. டாட் இன்வோக் என்ன பண்ணணும்னா ஒரு செயினை ஒரு சிங்கிள் இன்புட் கொடுத்தா ஒரு மாடல்கிட்ட போய் அந்த இன்புட்டுக்கான அவுட்புட்டை வாங்கிட்டு வந்துடும் நம்மகிட்ட. ஸோ அது வந்து டாட் இன்வோக். டாட் பேட்ச் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறதுனா ஓகே ஃபைன், பட் மல்டிபிள் இன்புட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டைமில் டாட் பேட்ச் வச்சு தான் நம்மளால் ரன் பண்ண முடியும். கரெக்டாக அட் டைமில் நம்மளால் ரன் பண்ண முடியாது. எல்லா இன்புட்டையும் கொண்டு போய் ஒரே டைமில் கொடுத்துடலாம். ஸ்ட்ரீம் அப்படின்றது இன்புட் வந்துட்டு ப்ராசஸ் பண்ண அப்புறம் தான் எனக்கு அவுட்புட் வரணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு வந்துட்டு ப்ராசஸ் ஆகவே, அதாவது நீங்கள் சாட் ஜிபிடியில் கொடுக்கும்போதே ஆன்சர் வந்துட்டு ஃபுல் ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வராது. டைப் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். கரெக்டாக அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்ட்ரீம் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம கோடில் பார்க்க போகிறோம். இது தியரட்டிக்கலாக நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஏ இன்வோக் அப்படின்றது அசிங்க்ரனஸ் இன்வோக். அதாவது இந்த இன்வோக் வந்துட்டு நம்மளோட ரன் டைமை பிளாக் பண்ணும். அந்த டாட் இன்வோக் அப்படின்ற மெத்தட் ரன் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த லைனுக்கே நம்மளுக்கு எக்ஸிக்யூஷன் போகும். ஆனால் அசிங்க்ரனஸ் இன்வோக் மூலம் என்ன பண்ணலான்னா அதை நீங்கள் பேக்ரவுண்டில் போட்டுட்டு உங்களோட அடுத்த ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அது அசிங்க்ரனஸ் இன்வோக். ஸ்ட்ரீம் அதே மாதிரி தான். இந்த ஸ்ட்ரீம் வந்துட்டு பிளாக் பண்ணும். அசிங்க்ரனஸ் ஸ்ட்ரீம் ஏ ஸ்ட்ரீம்ன்றது வந்து பிளாக் பண்ணாது. பேட்ச் அதே மாதிரி தான். இது பிளாக் பண்ணும். அசிங்க்ரனஸ் பேட்ச் பிளாக் பண்ணாது. ஏ ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னென்னா உங்களுக்கு அவுட்புட்டோட சேர்த்து மெட்டா டேட்டாவும் ஸ்ட்ரீம் ஆகும். அது வந்து ஏ ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ். எல்லாத்த பற்றியும் நம்ம கோடில் டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க, இல்லாட்டினா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலுக்கு மறக்காமல், அதாவது இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் லாங் செயின் பற்றி மட்டும் கிடையாது, இன்னும் ஃபியூச்சரில் நிறையா வர இருக்குது கான்செப்ட்ஸ். லாங் செயின் ஃப்ரேம் ஒர்க் தவிர மற்ற ஃப்ரேம் ஒர்க், ஃப்ரண்ட் அண்ட் க்ளவுட் எல்லாத்த பற்றி நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக்கும் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஓகே, கோட் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த கோடு கிட்டில் கமிட் ஆகிருக்கு. நீங்கள் கிட்டில் செக் பண்ணி பாருங்கள். கிட்டப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டாகவும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பாய்லர் பிளேட் கோடு தான். இந்த இடத்துல வந்துட்டு எல்எல்எம் மட்டும் இம்போர்ட் பண்ணி வச்சுருப்போம், ஆர் டிஃபைன் பண்ணி வச்சுருப்போம். அண்ட் நான் என்ன ப்ராம்ப்ட் இந்த இடத்துல எழுதியிருக்கேன் அப்படின்னா, யூ ஆர் அ ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் அவுட்புட் இன் ஜஸ்ட் பிளெயின் டெக்ஸ்ட், கிவ் மீ அ ஷார்ட் பயோ ஆஃப் செலிபிரிட்டி இன் ஒன் லைன். இந்த செலிபிரிட்டி வச்சு நம்ம ஒரு ஒன்லைன் ஷார்ட் பயோ கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் எழுதியிருக்கோம். அண்ட் இதுதான் நம்மளோட செயின். இந்த செயினை தான் நம்ம கீழே ரீயூஸ் பண்ண போகிறோம். இதே செயினை டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ செயின் டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ ப்ராம்ப்ட்டு கூகுள் எல்எல்எம் அண்ட் அவுட்புட் ப்ராசஸில் நம்ம பார்த்துருப்போம். நம்மளுக்கு இப்போ ஜஸ்ட் ஸ்ட்ரிங் இருந்தால் போதும். ஸோ ஸ்ட்ரிங் அவுட்புட் ப்ராசஸ். ஃபஸ்ட் மெத்தட் நம்ம என்ன பார்க்குறோம்னா டாட் இன்வோக். இது நம்ம லாங் செயின் ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டாட் இன்வோக்ன்றது ஒரு செயினை கால் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் மெத்தட். ஸோ செயின் டாட் இன்வோக் செலிபிரிட்டி ட்ரிஷா கிருஷ்ணன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த செயின் இன்வோக் ஆகி இது எல்எல்எம்ல ரன் ஆகி எனக்கு ஒரு அவுட்புட் வரும். ஸோ அதுதான் இந்த அவுட்புட். ஓகே, ஃபஸ்ட்லேருந்து ரன் பண்ணணும். இது ஸோ இப்போ நம்ம ரன் பண்ண போகிறோம். இதுதான் இந்த செயினோட அவுட்புட். Trisha Krishnan is a prominent Indian actress and model, primarily known for her work in Tamil and Telugu films. இது நம்மளுக்கு வந்து கூகுள் எல்எல்எம்லேருந்து வந்த ரெஸ்பான்ஸ். டாட் இன்வோக் மெத்தட் முடிஞ்சிருச்சா? இப்போ டாட் பேட்ச் அப்படின்றது எனக்கு மல்டிபிள் செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. அதாவது அதே செயினை நான் திருப்பி கால் பண்ணணும். ஆனால் நான் ரிப்பீட்டடாக டாட் இன்வோக்னு எழுத தேவையில்லை, எழுதக்கூடாது அப்படின்னா நீங்கள் பேட்ச் யூஸ் பண்ணலாம். பேட்ச் என்ன பண்ணும், உங்களோட ஒரு இன்புட் வேரியபிளும் எடுத்துகிட்டு ப்ராம்ப்டில் பாஸ் பண்ணி அவுட்புட்டை வாங்கி உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக கொடுக்கும். இது ஒன் பை ஒன்னாக தான் ரன் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நான் எதுவுமே மாற்றல, இந்த இடத்துல டாட் பேட்ச்னு கொடுத்துருக்கேன் இன்வோக் பதிலாக. அண்ட் செலிபிரிட்டிஸ், லிஸ்ட் ஆஃப் செலிபிரிட்டிஸ் இங்கே நான் கொடுத்துட்டேன். அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு லிஸ்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸாக வரும். அதை நான் லூப் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு செலிபிரிட்டியோட பயோ வந்துருச்சு, செகண்ட் செலிபிரிட்டி அஜித்தோட பயோ வந்துருச்சு, தேர்டு சமந்தாவோட பயோவும் வந்துருச்சு. கரெக்டாக? இது பேட்ச். இதுவும் சிம்பிள் தான். அடுத்து ஸ்ட்ரீம். ஸ்ட்ரீம்ன்றது என்னென்னா எனக்கு அவுட்புட் வந்துட்டு ஸ்ட்ரீம் ஆகணும்.
அதாவது எனக்கு இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்ஸ் எந்த அவுட்புட்டுமே வரல, கீழே 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஆனால் எனக்கு ஜென்ரேட் பண்ணவே அவுட்புட் வரணும். நீங்கள் சாட் ஜிபிடியில் எனி எல்எல்எம் மாடலில் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். உங்களோட இன்புட்டுக்கு அவுட்புட் வந்துட்டு ஏஐ டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு, கரெக்டாக. அதுக்கு வந்துட்டு இன்பில்ட்டாக ஒரு மெத்தட் இருக்குது, அதுதான் ஸ்ட்ரீம். ஸோ சாட் டாட் ஸ்ட்ரீம், இதை தான் நான் லூப் பண்ணி ஸ்ட்ரீமில் கொடுத்துருக்கேன். அண்ட் வர்ற ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு ஒரே ரெஸ்பான்ஸாக வராது, சங்க்ஸாக வரும். அந்த சங்கை நான் லூப் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எனக்கு 2 செகண்ட்ஸ் மொத்தமாக வெயிட் பண்ணி எனக்கு ரெஸ்பான்ஸ் வரல, கரெக்டாக. ஆஸ் அண்ட் வென் அது ஜென்ரேட் ஆக எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. அது வந்து ஸ்ட்ரீம். ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது தான் அசிங்க்ரனஸ். அசிங்க்ரனஸ்னால் சும்மா ஹை லெவலில் என்னன்னு சொல்லிடுறேன். ரன் டைமில் உங்களோட ஸ்கிரிப்டை பிளாக் பண்ணி அடுத்த லைனுக்கு போக முடியாத மாதிரி பண்ணுறது நார்மலாக பைத்தானில் நடக்கிறது தான். அதுவே அசிங்க்ரனஸாக நடக்கிறதுன்னு என்னென்னா, உங்களோட ப்ராசஸ் வந்துட்டு பேக்ரவுண்டுக்கு போயிடும். பைத்தான் அதை பேக்ரவுண்டில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஒன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அவுட்புட்டை எடுத்து உங்களுக்கு கொடுக்கும். அது வரைக்கும் மற்ற லைன் எதுவும் பிளாக் ஆகாது. அதை நம்ம இப்போ கோட் எக்ஸாம்பிளில் பார்த்தா உங்களுக்கு க்ளீனாக புரியும். ஸோ நார்மலாக இங்கே நம்ம பண்ணுறது தான் இது. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு 3 செலிபிரிட்டிக்கு வந்துட்டு நான் இதை ரன் பண்ணணும் அப்படின்னா 3 டைம் டாட் இன்வோக்னு கொடுத்துருக்கேன், இன்வோக் மெத்தட் யூஸ் பண்ணி. ஸோ எனக்கு எவ்வளோ டைம் எடுக்குது பாருங்களேன், 3.3 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. 3.3 செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு எனக்கு ஒன்றொன்னத்தோட ரெஸ்பான்ஸு தனித்தனியாக வந்திருக்கு. ஸோ விஜய் இது வந்துருச்சு, ட்ரிஷாது வந்துருச்சு, சமந்தாது வந்துருச்சு. இது ஆக்சுவலாக இன்எஃபிஷியன்ட். இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ் ஒரே ப்ராம்ப்டை கால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்படி யூஸ் பண்ணக்கூடாது, அசிங்க்ரனஸாக தான் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன நடக்கும்னா, பேரலாக இது ரன் ஆகும்போது இது பிளாக் ஆகாது, இது ரன் ஆகும்போது இதுவும் பிளாக் ஆகாது. ஸோ 3மே பேரலாக ரன் ஆகும், உங்களுக்கு அவுட்புட் சீக்கிரமாக கிடச்சிரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஏ இன்வோக் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதாவது வெரி இன்வோக் பதிலாக ஏ இன்வோக்னா எதுவும் கிடையாது, அசிங்க்ரனஸ் இன்வோக். ஸோ அசிங்க்ரனஸ் இன்வோக் யூஸ் பண்ணும்போது பைத்தானில் நீங்கள் அவைட் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. இல்லாட்டினா உங்களுக்கு வர்றது வந்துட்டு ஒரு கோரூட்டின் ஆப்ஜெக்ட் தான் ரிட்டர்ன் ஆகும், அவைட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா. ஸோ அதனால் நீங்கள் எந்தெந்த அசிங்க்ரனஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி அவைட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதுலேயும் ஒரு கண்டிஷன் இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அசிங்க்ரனஸ் மெத்தட் தான் கால் ஆகுது, நான் இதை அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைன் முடிஞ்சக்கப்புறம் தான் எனக்கு அடுத்த லைன் வரும். இங்கேயும் அசிங்க்ரனஸ் மெத்தட் கால் ஆகுது, அவாய்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லைன் முடிஞ்சக்கப்புறம் அடுத்தது அண்ட் கோஸ் ஆன், ரைட்டா. இதுக்கான அவுட்புட் பார்ப்போமே எவ்வளோ டைம் எடுக்குதுன்ட்டு. இதுக்கு வந்து 3.3 செகண்ட்ஸ் எடுத்துச்சு, இது 6 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. இது இன்னொன்று நான் சொல்லிடுறேன், இந்த டைம் வந்துட்டு எப்பவுமே கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. இப்போ நான் செகண்ட் டைம் ரன் பண்ணுறேன், 6க்கு முன்னாடி கூட வரலாம். ஓகே, ரிசோர்ஸ் எக்ஸாஸ்டட். ஓகே, இப்போ நான் கூகுள் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது, எனக்கு இப்போ எரர் வருது. இந்த இடத்துல பார்த்துருந்தீங்கன்னா 429 யூ எக்ஸீடட் யுவர் கரண்ட் கோட்டா. ஏன்னா நான் இன்றைக்கான கோட்டாவை நான் முடிச்சிட்டேன், ஏன்னா ஃப்ரீ ட்ரையலில் தான் இருக்கேன் கூகுள் எல்லாமே. அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஓப்பன் ஏஎல்எம் ஸ்விட்ச் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஆல்ரெடி பே பண்ணி வச்சுருக்கேன், அதனால் ஓப்பன் ஏஎல்எம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது, இந்த மேலே இந்த இடத்துல போயிட்டு கூகுள் எல்லாம் பதிலாக ஓப்பன் ஏஎல்எம் வச்சு நான் ஒரு செயின் பில்ட் பண்ணிப்பேன், அவ்வளோதான். வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ என்னோட ரெக்வஸ்ட் ஃபுல்லாமே ஓப்பன் ஏஐக்கு போகும். இப்போ இதே செயினை ரன் பண்ணுவோம். அவுட்புட் வந்திருக்கு, 8.1 செகண்ட்ஸில் வந்திருக்கு ஓப்பன் ஏஎல்எம்லேருந்து. ஸோ விஜயோடது வந்துருச்சு, ட்ரிஷாவோடது வந்துருச்சு, சமந்தாவோடதும் வந்துருச்சு. ஓகே, ஆனால் நீங்கள் நினைப்பீங்க அப்புறம் எதுக்கு அசிங்க்ரனஸ் யூஸ் பண்ணணும், இதுவே அதிக டைம் தான் எடுக்குது, பேரலாக ரன் ஆகலை அப்படின்னா. அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, நீங்கள் ஒரு வாட்டி அவைட்டிங் யூஸ் பண்ணுறீங்க, இந்த தப்பை பண்ணக்கூடாதுன்றது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த இடத்துல இந்த கோட் உங்களுக்கு எடுத்து வச்சேன். ஸோ ஒரு அசிங்க்ரனஸ் காலுக்கும் நீங்கள் ஒரு அவைட் யூஸ் பண்ணிங்கன்னா அது கிட்டத்தட்ட சிங்க்ரனஸ் கால் மாதிரி தான். ஓகே, இந்த லைன் முடிஞ்சக்கப்புறம் தான் அடுத்தது போகும், இந்த லைன் முடிஞ்சக்கப்புறம் தான் அடுத்தது போகும். ஸோ நீங்கள் குரூப்பாக எல்லாத்தையும் ஒரு டாஸ்க்காக டிஃபைன் பண்ணி அந்த டாஸ்க்கு நீங்கள் அவைட் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே டாஸ்க்கு தான் நீங்கள் கால் பண்ண போகிறீங்க. அந்த டைமில் பேரலல் கால்ஸ் போகும், பேரலல் ப்ராசஸிங் ரன் ஆகும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த மெத்தட் பார்ப்போம். அசிங்க் ஐவோன்னு ஒரு லைப்ரரி இருக்குது பைத்தானில். ஸோ அசிங்க் ஐவோ வச்சு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், சிங்கிள் அவைட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி 3 செயினை தான் கால் பண்ணியிருக்கேன், அதே டாட் ஏ இன்வோக் வச்சு தான் கால் பண்ணியிருக்கேன், அதாவது அசிங்க்ரனஸ் இன்வோக் வச்சு தான் கால் பண்ணியிருக்கேன்.
அசிங்க் ஐஓவில் டாட் கேதர்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்குள்ளே உங்களோட எல்லா ஒர்க்கையும் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பேரலாக ரன் ஆகி உங்களுக்கு ஒரு அவுட்புட் வரும். அந்த அவுட்புட்டை தான் நாங்கள் லூப் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த பேரல் அவுட்புட் வந்து அவ்வளோ டைம் எடுக்காது. அதை ரன் பண்ணி காமிக்கிறேனே. அதே 3 இன்புட் தான். அவுட்புட் எவ்வளோ குயிக்காக வருதுன்னு பாருங்கள். 3.9 செகண்ட்ஸில் வந்துருச்சு. கரெக்டாக 3 இன்புட்டு 3.9 செகண்ட்ஸில் வந்துருச்சு. ஸோ இங்கே ஏன் நான் இதை கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, டெக்னிக்கலாக இதுவும் ஒன்று தான். இது ஒன் வே ஆஃப் ரன்னிங் த அசிங்க் ஐஓ கோட். என்ன பண்ணுதுன்னா, இந்த இடத்துல நம்ம டாட் கேதரை வச்சு எல்லா டாஸ்க்கையும் ஒரே இதில் போட்டிருக்கோம். இல்லை எனக்கு தனித்தனியாக நான் க்ரியேட் பண்ணி நான் கேதரில் ரன் பண்ணேன் அப்படின்னாலும் உங்களால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இதை வச்சு நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது கிரியேட் டாஸ்க் மெத்தடை வச்சு நான் ஒரு செயினை க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இது பேசிக்காக ஒரு டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3 3 டாஸ்க் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல எந்த அவுட்புட் எனக்கு வராது. டாட் கேதர் அப்படின்னும் போது தான் அந்த டாஸ்க் ஃபுல்லாக பேரலாக ரன் ஆகி உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம்? இது நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் பைத்தான் கோடில் நீங்கள் நிறையா டாஸ்க் வேறு லைனில் க்ரியேட் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் ஒரே டைமில் ரன் பண்ணணும் அப்படின்னா, அசிங்க் ஐஓவில் கிரியேட் டாஸ்க் யூஸ் பண்ணி நீங்கள் வேறு லைனில் உங்கள் டாஸ்க்கை க்ரியேட் பண்ணி கேதர்லாம் ரன் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரே லைனில் தான் இருக்குது, எனக்கு நான் வேறு லைனில் டாஸ்க் கிடையாது, நான் ஒரே லைனில் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, டாட் கேதருக்குள்ளே நீங்கள் டாஸ்க் க்ரியேட் பண்ணாமல் டைரெக்டாக உங்களோட ரன்னபிள், அதாவது இந்த செயினை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அவுட்புட் வந்துடும். ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போமே. 3 செகண்ட்ஸில் எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஓகே, எதுக்கு அசிங்க் ஐஓ? லாங் செயின்லேயே அதுக்கு ஒரு மெத்தட் கிடையாதா அப்படின்னா இருக்குது. அதுதான் ஏ பேட்ச், அசிங்க்ரனஸ் பேட்ச். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாருங்களேன் கோடு. இது நீங்கள் இவ்வளோ எழுதவே தேவை கிடையாது. அதாவது நீங்கள் இப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ எழுதவே தேவை கிடையாது. உங்கள் இன்புட்டெல்லாம் நீங்கள் லிஸ்ட்டில் வச்சுப்பீங்க. செயின் டாட் பேட்ச்னு கொடுத்து உங்கள் இன்புட்டை கொடுத்துருவீங்க. இது பேக்ரவுண்டில் என்ன பண்ணுது அப்படின்னா, மூணுத்தையும் இண்டிவிஜுவலாக 3 கால் பேரலாக எல்எல்எம்க்கு ரன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்குது. ஸோ இது ஸ்பீடாக தான் இருக்கும். முன்னே வந்தது வந்துட்டு 3 செகண்ட்ஸில் அவுட்புட் வந்துச்சு. இது எவ்வளோ ஸ்பீடில் வருதுன்னு பார்ப்போம். 3.3 செகண்ட்ஸ், விச் மீன்ஸ் அது எல்லா இன்புட்டுக்கும் பேரலாக தான் ப்ராசஸிங் நடக்குது, பேரலாக தான் உங்களுக்கு அவுட்புட் வருது அப்படின்றதுக்கான சைன் தான் இது. ஓகே, அடுத்து நம்ம பார்ப்போம் அசிங்க் ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். ஸ்ட்ரீம்னா வந்துட்டு உங்களோட அவுட்புட்டு ஸ்ட்ரீம் ஆகி கீழே ரெஸ்பான்ஸ் வரும். ஒரே ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும் மொத்தமாக வெயிட் பண்ண தேவையில்லை. பேசிக்காக யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுவோம். அதுலேயே அசிங்க் ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்குது. அசிங்க் ஸ்ட்ரீம்னு என்னென்னா அதே தான், ஆனால் அசிங்க்ரனஸாக நடக்கும். அது இதில் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியாது. இந்த கோட் எக்ஸாம்பிளில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆகி கீழே ரெஸ்பான்ஸ் வருது. இது ஏன் டிஆர், ஐஎஸ்ஹெச்ஏ, கேஆர்ஐ இப்படி தனித்தனியாக ட்ரிஷான்றது ஏன் இப்படி பிரித்து வருது அப்படின்னா, உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஆகிறதுனால இது ஃப்ரண்ட் எண்டுக்கு நீங்கள் அனுப்பும்போது ஃப்ரண்ட் எண்டில் ஒரே சென்டென்ஸாக உங்களுக்கு யூசர் டைப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். நம்ம ஃப்ரண்ட் எண்டு திருப்பி நம்ம அட்வான்ஸ்ட் லாங் செயின் பார்க்கும்போது அதெல்லாம் பார்ப்போம், ஃப்ரண்ட் எண்டில் எப்படி இதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து அசிங்க் ஸ்ட்ரீம். இது அசிங்க் ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா அசிங்க் ஸ்ட்ரீமே தான், இது கூட சேர்த்து உங்களுக்கு இந்த மெட்டா டேட்டாவும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக சொல்ல போனால், அதாவது அதை வச்சு உங்களுக்கு யூசருக்கு லோடிங் சைன் காமிக்கலாம். அதாவது இன்னும் ப்ராசஸிங் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்ட்டு. ப்ராசஸிங் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஈவெண்ட் ஸ்ட்ரீம் ஆகும். அதை நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை வச்சு யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நல்லா பில்ட் பண்ண முடியும் பேசிக்காக அசிங்க்ரனஸ் ஈவெண்ட்ஸ் வச்சு. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அசிங்க் ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸோட ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் உங்களுக்கு கண்டினியூஸாக ஸ்ட்ரீம் ஆகும். நான் கண்டினியூஸாக ஸ்ட்ரீமான ஒரு டேட்டாவை எடுத்து தான் உங்களுக்கு காப்பி பண்ணி இங்கே போட்டிருக்கேன். கோட்லேயே இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். அசிங்க் ஸ்ட்ரீம் ஸோ இப்படி தான் வரும். ஸ்ட்ரீம் ஆகிட்டே போகுது பார்த்தீங்களா. இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட் ஸ்ட்ரீம் ஆகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. இதுதான் ஃப்ரண்ட் எண்ட் கண்டினியூஸாக வரும். ஸோ ஆன் செயின் ஸ்டார்ட் இந்த இன்புட்டெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். ஆன் ப்ராம் ஸ்டார்ட் இந்த இன்புட்டெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் மேலே நம்ம பார்க்க வேண்டியது இந்த இடத்துல ஆன் சேட் மாடல் ஸ்ட்ரீம் உங்களுக்கு கண்டினியூஸாக ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஆர் ஜென்ரேட் ஆகி ஃப்ரண்ட் எண்டுக்கு போயிருக்கு. அடுத்து ஐஎஸ்ஹெச்ஏ கிருஷ்ணன் இஸ் அன் இண்டியன் ஆக்ட்ரஸ் மாடல். ஸோ இது கண்டினியூஸாக உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஆகுது. இதை வச்சு நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் பாப்புலேட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதர் மெத்தட்ஸ் வச்சு நீங்கள் லோட் ஆகுதா லோட் ஆகலையா. ஸோ
இத பார்த்தாவே உங்களுக்கு நம்மளுக்கு புரிஞ்சுக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரண்ட் எண்ட்ல எப்படி நம்ம ஸ்ட்ரீம் பண்றோன்றத நம்ம யூசர் எக்ஸ்பீரியன்ஸ நம்மளா என்ஹான்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் ஸ்ட்ரீம் ஈவென்ட்ஸ். அண்ட் இத பத்தி அவ்வளோதான். லாஸ்ட்டா நம்ம பார்க்குறது ஸ்ட்ரீமுக்கும் அசிங் ஸ்ட்ரீமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத கோட்ல நம்ம காமிச்சிருக்கேன் இப்ப. இந்த கோட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ரன் ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு ஃபங்ஷனை கால் பண்றேன். அதுல ஃபர்ஸ்ட் நான் ஒரு அசிங் டைமரை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இந்த டைமர் என்ன பண்ணும்னா, ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி டைமர் 1 செகண்ட் பாஸ்ட், 2 செகண்ட் பாஸ்ட் அந்த மாதிரி வரும். ஸோ அதுதான் இந்த பேக்ரவுண்ட் டைமர். அதாவது அசிங்க்ரனஸாக நடக்கும் மெயின். அதை தான் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. இது பிளாக்கர் கிடையாது. மீனிங் ரன் டைமை பிளாக் பண்ணாது. அசிங்க்ரனஸாக நடக்கும். அதை நான் இங்கே ஒரு டாஸ்க்காக கிரியேட் பண்ணிட்டேன். அசிங்க் ஐஓவில் நாட் கிரியேட் டாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் நான் கொடுத்துட்டேன் அதுக்கு. அடுத்து நம்ம ஒர்க்கை பார்க்குறோம். என்ன ஒர்க்கு? செலிபிரிட்டிஸ் ஒர்க். டாட் ஏ ஸ்ட்ரீமை வச்சு நான் செலிபிரிட்டிஸை சங்காக வாங்கி நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஒரு செலிபிரிட்டியும் உள்ளே பாஸ் ஆகும். அந்த செலிபிரிட்டியோட சங்க்ஸ் வரும். செலிபிரிட்டியோட சங்க் பிரிண்ட் ஆகும். ஸோ இது 2வது ஒர்க்கு. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இந்த டைமரை நான் ஸ்டாப் பண்ணி விட்றேன். ஸோ டெக்னிக்கலாக என்ன நடக்கணும் அப்படின்னா, எனக்கு இது பிரிண்ட் ஆகணும். இது பிரிண்ட் ஆகிறதுனால இது பிளாக் ஆகக்கூடாது. ஸோ அட் அ டைமில் 2மே நடக்கணும். அதுக்கான கோடு தான் அது. ஸோ டைமர் 1 செகண்ட்ஸ் பாஸ்ட், 2 செகண்ட்ஸ் பாஸ்ட். எனக்கு எல்எல்எம்லேருந்து அவுட்புட் வருது. என்னோட அசிங்க் மெத்தடும் ரன் ஆகிட்டு இருக்கு. கரெக்டா? ஸோ எனக்கு இது பிளாக் பண்ணல. ஏ ஸ்ட்ரீம்ன்றது பிளாக் பண்ணல. இது எப்போ பிளாக் பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் பண்ணுறேன். ஏ ஸ்ட்ரீம் தான் நார்மல் ஸ்ட்ரீமாக மாற்றிட்டேன். செயின் டாட் அசிங்க்ரனஸ் ஸ்ட்ரீமுக்கு பதிலாக செயின் டாட் ஸ்ட்ரீம்னு நான் மாற்றிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ டைமர் தனியாக வரும், இது தனியாக வரும். அதாவது எனக்கு எல்எல்எம் அவுட்புட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் டைமர் வரும். ஸோ தனித்தனியாக நடக்குது பார்த்தீங்களா? பேசிக்காக என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த கோடு வந்துட்டு இதை பிளாக் பண்ணிருச்சு. நான் முடிச்சதுக்கப்புறம் தான் நீ டைமரை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. 2 அட் அ டைமில் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இதுதான் வந்துட்டு ஏ ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறக்கும் நார்மல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறக்கும் ஆன டிஃப்ரென்ஸ். பேசிக்காக அசிங்க்ரனஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. அசிங்க்ரனஸ் ஸ்ட்ரீமாக இருக்கலாம், அசிங்க்ரனஸ் பேட்சாக இருக்கலாம், அசிங்க்ரனஸ் இன்வோக்காக இருக்கலாம், எதுவாக கூட இருக்கலாம். அசிங்க்ரனஸ் யூஸ் பண்ணிங்கன்னா மற்ற அசிங்க்ரனஸ் டாஸ்க்கு அது பிளாக் பண்ணாது, ரன் ஆகிட்டு தான் இருக்கும். அண்ட் இந்த வீடியோக்கு அவ்வளோதான். இந்த நோட்ஸும் ஒரு சைட்டில் போஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான் லாங் செயின் மட்டும் கிடையாது, நம்மளதில் நிறையா கான்செப்ட்ஸ் வரப்போகுது. இன்னும் நிறையா படிக்க வேண்டியது இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.